அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சம்ரின். நான் சென்னை நகரத்தை சேர்ந்தவள். எனக்கும் என் கணவர் முஹம்மத் அவர்களுக்கும் 2022இல் திருமணம் நடந்தது. திருமணத்துக்குப் பிறகு நான் என் மாமியார், மாமனாருடன் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். முதல் 6 மாதங்கள் என் வாழ்க்கையில் மிகவும் இனிமையான நாட்கள். ஆனால் அதன் பிறகு சுற்றியிருந்தவர்கள் அடிக்கடி ஒரே கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். என்னம்மா, இன்னும் நல்ல செய்தி இல்லையா என்று. முதலில் அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பித்தபோது அது என் மனதை மிகவும் காயப்படுத்தியது. ஒரு பெண்ணிடம் ஒவ்வொரு மாதமும் வந்துச்சா நின்னுச்சா என்று கேட்பது எவ்வளவு வலியாக இருக்கும் என்று சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் நான் மிகவும் மனவேதனை அடைந்தேன். பல ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் சோதனைகள் செய்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பெரிய ஆதரவாக இருந்தது என் கணவர். நீ கவலைப்படாதே, அல்லாஹ் எப்போது தரவேண்டும் என்று அவருக்குத்தான் தெரியும். அவர் நமக்கு நல்லதைத்தான் தருவார் என்று என்னை ஆறுதல் கூறினார். என் மாமியாரும் மிகவும் நல்ல மனம் கொண்டவர். அவரும் ஒருபோதும் என்னை குறை சொல்லவில்லை. அதன் பிறகு நான் மனிதர்களின் பேச்சை விடுத்து அல்லாஹ்வை நோக்கி திரும்பினேன். தொழுகையை அதிகப்படுத்தினேன். திக்ர் செய்தேன். தப்பா செய்தேன். இரவு தஹஜ்ஜுத் நேரத்தில் கண்ணீர் மல்க துஆ செய்தேன். யா அல்லாஹ், எனக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கொடு என்று. நாட்கள் கடந்தன. மாதங்கள் கடந்தன. ஆனால் என் நம்பிக்கை குறையவில்லை. இறுதியாக 2025இல் நோன்பு மாதத்தில் அல்லாஹ் எனக்கு அந்த நல்ல செய்தியை கொடுத்தான். இன்று என் கைகளில் அல்லாஹ் கொடுத்த அழகான ஒரு குழந்தை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். என் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். என் சகோதரிகளே, மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு துன்பப்பட வேண்டாம். அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக அழகான பதிலை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.